அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக ரயில்வே சிறப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் கணபதி. அவர்கிட்ட பேசலாம். கணபதி, அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக தொடர்ச்சியாக ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. உயர்மட்ட விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டு விசாரணை ஒருபுறம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரயில்வே சிறப்புத்துறை அதிகாரிகளும் ஆய்வில் ஈடுபட்டு இருக்காங்க. கள விவரம் என்ன கணபதி? ஒன்றன் பின் ஒன்றாக அகமதாபாத் நகரத்திலே பல்வேறு ஆலோசனைகள் காலையிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநில முதலமைச்சர் மற்றும் மூத்த குஜராத் மாநில அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்த உள்ளார். ஏற்கனவே அவர் விபத்து நடந்த இடம், எந்த இடத்தில் விமானம் விபத்துக்குள்ளாகி பெரும் தீ விபத்து ஏற்பட்டு அதன் காரணமாக இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டதோ அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டார். இந்த விபத்திலே இன்னும் யாரேனும் உயிருடன் இருக்கலாமா என தேடும் படலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை ஒரே ஒருவர் மட்டும்தான் உயிருடன் இந்த விமானத்திலிருந்து பிழைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விமானத்தின் பாகங்கள் பல இந்த பகுதியிலே வீழ்ந்து கிடக்கின்றன. அதிலே யாரேனும் உயிருடன் மீட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை NDRF மற்றும் SDRF படைகள் தேடிக்கொண்டிருக்கின்றன. ஒருவேளை அப்படி யாரேனும் பயணி காயத்துடன் கிடைத்தாலோ அல்லது உடல் பாகங்கள் கிடைத்தாலோ உடனடியாக அதை மருத்துவமனைக்கு அனுப்புவதற்காக இங்கே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன என்பதை நமது ஒளிப்பதிவாளர் ராமராஜன் நமக்கு காட்டுகிறார். மேலும் அதை தவிர காவல்துறை நகரின் பல்வேறு பகுதிகளிலே குவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி இன்று காலையிலே இந்த விபத்து நடந்த இடம் மற்றும் மருத்துவமனை ஆகியவற்றை பார்வையிட்டார். சிவில் ஹாஸ்பிட்டல் என சொல்லப்படும் மருத்துவமனையிலே உடற்கூறு செய்வதற்காக அங்கே உடல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் DNA பரிசோதனை மூலம் கருகி போனவர்களின் உடலை அடையாளம் காண்பதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரதமர் மோடி இதையெல்லாம் நேரில் மேற்பார்வை செய்த பிறகு முன்னாள் குஜராத் முதல்வர் விஜய் ரூபானி இல்லத்துக்கு சென்று அவரது இல்லத்தாருக்கு ஆறுதல் தெரிவிப்பார் எனவும் பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் விஜய் ரூபானி நேற்று நடந்த இந்த கோர விபத்திலே உயிரிழந்தவர்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பல்வேறு நடவடிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கின்றன. விமானத்துறையை பொறுத்தவரை விபத்து ஏதேனும் ஏற்பட்டால் அதை விமானத்துறையே விசாரிக்க கூடாது என்பதற்காக அது ரயில்வே துறையிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இதற்காக சிறப்பு குழு ஒன்று ரயில்வே துறையிலே செயல்படுகிறது. அதே போல ரயில்வே துறையில விபத்துகள் ஏற்பட்டால் அது விமான போக்குவரத்து துறையில் உள்ள சிறப்பு குழுவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஆகவே அந்த விசாரணையும் ஒரு புறம் நடைபெறும். பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி என சொல்லப்படும் விமான போக்குவரத்துக்கான பாதுகாப்பு அமைப்பு தனியாக விசாரணை நடத்தி வருகிறது. ஏர் இந்தியா ஒரு புறம் விசாரணை, போயிங் தொழில்நுட்ப ரீதியாக விசாரணை என பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அனைத்து விசாரணைகளின் விவரங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு முழுமையான விசாரணை அறிக்கை பின்பு வெளியிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவேதான் விபத்து நடந்த இடத்தை தற்போது முழு பாதுகாப்பில் வைத்து அங்கிருந்து ஆதாரங்களை திரட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கு உடல் கருகி உயிரிழந்தோர் உடல்கள் எல்லாம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களுடைய உறவினர்களின் DNA மாதிரிகள் பெறப்பட்டு அந்த DNA மாதிரிகள் மூலமாக அடையாளம் காணும் நடவடிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது. ஆகவே பல்வேறு கட்டமாக நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த விபத்துக்கு காரணம் என்ன, இத்தனை உயிர்கள் பலியானதற்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் கண்டறிய வேண்டும் என்பதற்காக இந்த விசாரணைகள், ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இன்று இதன் அடிப்படையிலே பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். ஏர் இந்தியாவின் தலைமை அதிகாரியான கேம்பல் வில்சனும் தற்போது இங்கு விபத்து நடந்த இடத்திலே இருக்கிறார். அவரும் ஏர் இந்தியா தரப்பு தகவல்களை எல்லாம் போயிங் மற்றும் இந்திய அரசு ஆகியோருடன் பகிர்ந்து கொள்வார் எனவும், பிளாக் பாக்ஸ் என சொல்லப்படும் கருப்பு பெட்டியிலிருந்து எடுக்கப்படும் தகவல்களை போயிங் மூலமாகவும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலமாகவும் ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர குஜராத் காவல்துறையினர் தனியாக வழக்கு பதிவு செய்து அவர்கள் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பல்வேறு கோணங்களிலே விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று முழுவதும் இந்த விசாரணைகள் எந்தெந்த திசையிலே செல்ல இருக்கின்றன என்பது தெளிவாகும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகளும் விபத்து நடைபெற்ற இடத்திலேயே முகாமிட்டு விமான நிலையம், விபத்து நடைபெற்ற இடம், மருத்துவமனை என மாறி மாறி அவர்களும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.
விமான விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக பல ஆய்வுகளும் அதற்கான விசாரணைகளும் ஒருபுறம் துரிதப்படுத்தப்பட்டு இருக்கு. இன்னொரு புறம் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறாங்க விமானத்தில் இருந்த பயணிகள்லாம். அவங்களுடைய டிஎன்ஏ பரிசோதனை செய்வதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கா கணபதி? நிச்சயமாக இந்த டிஎன்ஏ பரிசோதனைகளை நடத்துவதற்கு கால அவகாசம் அதிகம் தேவைப்படுகிறது என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், முதலிலே உறவினர்களின் டிஎன்ஏ மாதிரிகளை பெற வேண்டும். அந்த டிஎன்ஏ மாதிரிகளுடன் சம்பந்தப்பட்ட கருகு உள்ள ஒரு உடலோ அல்லது உடலின் ஒரு பாகமோ அதிலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ ஒத்துப்போகிறதா, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களா என்பதை கண்டறிய வேண்டும். யார் இறந்தவர்கள் யார் யார் என்பது தெரியும். ஏனென்றால் ஒரே பயணி மட்டுமே உயிருடன் பிழைத்திருக்கிறார், மற்றவர்கள் அனைவருமே உயிரிழந்து விட்டார்கள். ஆகவே அத்தகைய சூழ்நிலையிலே பிற பயணிகள், அடையாளம் காண முடியாத நிலையில் இருப்பவர்கள் உடலில் இருந்து டிஎன்ஏ மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய உறவினர்களும் மருத்துவமனையிலே காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மாதிரிகளும் சேகரிக்கப்படுகின்றன. இந்த நடவடிக்கையெல்லாம் முடிந்த பிறகு இவற்றை டிஎன்ஏ மேட்சிங் என்று சொல்வார்கள். அந்த முறைப்படி உயிரிழந்து உடல் கருகி இருப்பவர்கள் யார் என்பதை அடையாளம் காணுவதற்கான மிகவும் சிக்கலான நடைமுறை தற்போது இன்று காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி கணபதி.